ஹாய் கைஸ், பி ஹாப்பி. இன்னைக்கு ஒரு ஹெல்த் ரிலேட்டடான வீடியோங்க. ரொம்ப நாளாங்கிறத விட ரொம்ப வருஷமாவே எனக்கு இந்த நீ பெயின், லெக் பெயின் எல்லாமே இருந்துகிட்டே இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல எல்லா ஹாஸ்பிட்டலையும், சின்ன ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, எல்லா ஸ்கேனும் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ரிப்போர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக சரியாயிடும், ஜென்ரல் ஜாயின்ட் பெயின் தான், அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் என்னால் ஸ்டெப்பே ஏற முடியாது, லாங்கில் கொஞ்சம் நடக்கவும் முடியாதுங்க. ஒரு வேளை ஓவர் வெயிட்டாக இருக்கங்காட்டி கூட இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு 5 to 6 kg வெயிட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு இந்த வலி மட்டும் ஓஞ்சப்படே இல்லைங்க. நானும் இன்னைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னு வெயிட் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால ரொம்ப பெயின் தாங்கிக்கவே முடியல. அப்படிங்கிற இதுல ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியே ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு அந்த டாக்டர் கிட்ட இன்னைக்கு எனக்கு ஷெடியூல்ட்டு மார்னிங் 9:30க்கு போனதுங்க. ஈவினிங் 3:30 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் டாக்டரை பார்க்க முடிஞ்சது. பார்த்துட்டு அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் நான் ஹெல்த்தியா தான் சாப்பிட்றேன், ரொம்ப நியூட்ரிஷன் எடுத்துக்கிறேன், அண்ட் தென் டைமுக்கு சாப்பிட்றேன், டைமுக்கு தூங்கிடுறேன், எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன், ஸோ ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கேன், ஸோ இவ்வளோ பார்த்து பண்றேன், ஆனாலும் எனக்கு பெயின் மட்டும் போகவே இல்லைங்க சார் அப்படின்னு சொன்னா அவர் அப்படிலாம் இல்லம்மா, உனக்கு ஆல்ரெடி லோ பிபி இருக்கு, அண்ட் தென் கொரோனா ஊசி போட்டவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஜாயிண்ட் பெயின் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அவ்வளோக்கா வெளியில தெரியாது. நீ ரொம்ப வீக்கா இருக்க, அதனால கம்பல்சரி உனக்கு ஜாயிண்ட் பெயின்லாம் அதிகமா இருக்கு. நீ என்னதான் நீ கேப்பு அண்ட் தென் இந்த மாதிரி பெல்ட் நிறைய டேப்லெட் இதெல்லாம் எடுத்தாலும் கண்டிப்பா இப்போதைக்கு சரியாகாது. கண்டினியூஸா இந்த ஆயில் போடுங்க, இந்த டேப்லெட்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தாட்டி விட்டுட்டாங்க. சரி, ஓகே, இதையே வேணான்னு சொல்லுவானே, இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லானா சரிதா அப்படின்னு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க. ஒரு மாசம் கழிச்சு தான் தெரியும் இது ஓரளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சா இல்லையான்ட்டு. யாரெல்லாம் கொரோனா ஊசி போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக, இன்னும் கொஞ்சம் சேஃபாக, இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க. கால் வலிக்காக நீங்கள் ஏதாவது புது ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வீட்டில் ஏதாவது கை வைத்தியமோ இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு நல்லா இருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கும் யூஸ் ஆகட்டும். தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தேங்க்யூ.